இப்போ உங்களை சுற்றி எல்லாமே இருட்டா தெரியுதா? கர்த்தர் என்று உங்களிடம் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இது சங்கீதம் 23 அதிகாரம் 4 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெண் இரவு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு தனியா நடந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு மின்சாரம் போய் பாதை முழுக்க இருட்டாயிடுச்சு. பயம் வந்ததும் அங்கேயே நின்னுட்டாங்க. அப்போ இந்த வசனம் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது. ஏசப்பா, எனக்கு பாதை தெரியல, ஆனா நீங்க என் கூட இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு மெதுவா நடக்க ஆரம்பிச்சாங்க. இருட்டு உடனே போகல, ஆனா ஏசப்பா கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவங்களோட பயத்தை குறைச்சது. நீங்களும் இப்போ வெளியே வர வழியே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனா பாதை தெரியாததால ஏசப்பா உங்க கூட இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. உங்க கண்ணீரை அவர் பார்க்கிறார், உங்க பயத்தை அவர் அறிவார். யாரும் உங்களை புரிஞ்சுக்காத நேரத்திலும் ஏசப்பா உங்க பக்கத்தில் இருக்கிறார். உங்களுக்கு பயமே வராதுன்னு இந்த வசனம் சொல்லல. பயம் வந்தாலும் நீங்க தனியா இல்லைன்னு தான் சொல்லுகிறது. இந்த பள்ளத்தாக்கு உங்க வாழ்க்கையோட முடிவு கிடையாது. ஏசப்பா உங்களை விட்டு போகாமல் இந்த பாதை முழுக்க உங்களோடு நடப்பார். ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த வீடியோவை பார்க்கிறவருடைய பயத்தையும் கவலையையும் நீங்க அறிவீங்க. அவங்க தனியா இல்லைன்னு உணர வையுங்க. அவங்களுடைய மனசுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுங்க. இந்த இருண்ட பாதையில் அவங்களோடு இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனம் உங்கள் மனசை தொட்டிருந்தா ஆமென் என்று காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யாரோ ஒருத்தருக்கு ஏசப்பா கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையா இருக்கலாம். அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் கூட ஒரு வாழ்க்கையை தேவனிடம் நெருக்கமாக கொண்டு வர தேவன் பயன்படுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.